सुर में गाना सीखिए पाधानीसा ऐप के साथ। AI पावर्ड पर्सनल म्यूजिक टीचर फ्रॉम सारेगामा। சித்திரப்பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ, யார் வந்தவரோ. சித்திரப்பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ, யார் நின்றவரோ, யார் வந்தவரோ. தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே, தென்றல் அழைத்து வர தங்க தேரினில் வந்தாரே, புன்னகை மின்னிட வந்து அருகினில் நின்றவர் என்னவரே, இடம் தந்த என் மன்னவரே. சித்திரப்பூவிழி வாசலிலே அவர் தான் நின்றவரே, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் என்னவரே, யார் நின்றவரோ அவர் தான் என்னவரே. அறிந்தவரோ காதல் மட்டும் தெரிந்தவரோ. சித்திரப்பூவிழி வாசலிலே வந்து யார் நின்றவரோ, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்திட யார் வந்தவரோ. புதியதை கண்ணன் என்ன பெயர் சொல்லி துதிப்பதோ, வண்ணக்கரும் விழி தன்னில் வரும் விழி என்று அழைப்பதோ, பசும் பொன்னில் புதியதை கண்ணன் என்ன பெயர் சொல்லி துதிப்பதோ, ஒளி மின்னி வரும் இரு கண்ணசைவில் கவி மன்னவன் என்பதுவோ, இல்லை தன்னை கொடுத்தனை தன்னில் மறைத்தவர் வண்ண புது மலரே, அவர் நெஞ்சம் மலரணையே மனம் எங்கும் நிறைந்தவரே. சித்திரப்பூவிழி வாசலிலே அவர் தான் நின்றவரே, இந்த கட்டுக்கரும்பினை தொட்டு குழைந்தவர் தான் என்னவரே, யார் நின்றவரோ அவர் தான் என்னவரே. கலை சாரதா தேவி என் தாயே, கலை சாரதா தேவி என் தாயே, கனிவான இன்பமருள்வாயே நீரே, கலை சாரதா தேவி என் தாயே. காலமேவும் தியலோடி செய்யாலே, காலமேவும் தியலோடி ஜயாலே, காலமேவும் தியலோடி ஜயாலே, காலமேவும் தியலோடி ஜயாலே. கலைஞர்
கலைஞருள்ள மதில் காவியம் போலே கலைஞருள்ள மதில் காவியம் போலே கலைஞருள்ள மதில் காவியம் போலே கலைஞருள்ள கலைஞருள்ள மதில் காவியம் போலே கண்கள் போல் உலவும் பாரதியே கண்கள் போல் உலவும் பாரதியே தனி 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 தகரிக தனி தனி நிக நிக மத மணி தனி நிக நிக கம கத மணி தனி நிக 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 நிம கத மணி தனி நிக நிக தனி தனி நித நித பம கதி தனி நித நித பம கதி தனி கரி நித பம கதி தனி தனி கரி நிக 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 மக மக தப மக நித பம மக தனி தப மக கதி தனி 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 தப தனி தப மக கண்கள் போல் உலவும் பாரதியே கடை தேடிட மதமருள் மறை புகழ்ந்திடும் கதை தாரதா தேவியின் தாயே கனிவான இன்பமருள் பாயே நீரே கலை தாரதா தேவியின் தாயே ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே இருளான மேகமென்னும் திரைப்பின் பின்னாலே மறைந்தே இந்நாளே உறவோடு ஓடியாடி உயர்காதலாலே உவந்தே மென்மேலே அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே ஆ ஓ, ஆ ஓ, இன்னலாக தோன்றும் மின்னல் இடைமறித்தாலும் இடியெதிர்த்தாலும் கண்மணி தாரகை தன்னை கைவிட நின்றே களிப்போடு சென்றே அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே ஆகாய வீதியில் அழகான வெண்ணிலா
அலங்கார தாரகையோடு அசைந்தூஞ்சல் ஆடுதே ஆனந்தம் தேடுதே. கேஜே மகாதேவன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு. அதில் வர்ற பாட் பற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன அனுபவிச்சோங்கிறத சொல்கிறேன். படத்தில் 5 பாட்டு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. 5 பாட்டு எடுத்துட்டோம். ரீரிகார்டிங்காக படம் பார்த்துட்ருக்கேன் நான். பாட்டெலாம் நல்லா வந்திருக்கான், நானும் வரேன். நான் கவிஞர் வந்து உட்காந்துட்டார், படம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இன்னொரு பாட்டுக்கு சான்ஸ் இருக்கே இந்த சீக்வன்ஸில் போடுவோமா அப்படின்னு கேட்டார். கேஜே மகன் போட்டுருங்களேன், போடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். கரும்பு தண்ண கூலியா போட்டுக்கலான்ட்டார். பாட்டு எழுத உட்கார்ந்தோம். காதல் ராதா கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. நான் நைஸாக கவிஞர்கிட்ட சொன்னேன், கவிஞரே இந்த தூங்கு மட்டும் மாற்றிருங்களேன். ஏன்டா அது கொஞ்சம் அவச்சொல்லாக இருக்குது, நான் எழுதுகிறேன் நீ பாடுற, உனக்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கலாம் எனக்கெல்லாம் கிடையாது, பேசாமல் பாடு, புதுசாக சொல்லியிருக்கேன் அறிவு கட்டவனே இது ஏன்டா வேணாங்கிற அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் கேளுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் பாடிடுவேன். சார் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் ரீரிகார்டி முடித்து ஒரு கோர்ட்டு சீன் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகுமா 15 நாள் கூட ஆக வேண்டிய படம். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம்
ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனி மூடி இழுத்து போய் கேஸு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல். அப்போ சொன்னேன் நான் கவிஞர்கிட்ட, ஐயா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்குது, நல்ல விஷயங்களே சொல்லு மக்களுக்கு. இந்த அவலம் வர மாதிரி சொன்னால் நானும் 2000 தடவை ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னால் பாடணும், அவங்களும் ஒரு 1000 தடவை பாடணும், கேட்குறவங்க காதும் இருக்குது. அதனால் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, எப்பொழுதும் பாட்டு எழுதும்போது மக்களுக்கு போய் சேரும்போது அமங்கல பாடல்கள் கூட மங்களம் வர்ற மாதிரி எழுதணும்னு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் சொன்னார். என்ன எல்ஐசி பில்டிங் ஆனேன்னு கேட்டேன். அட முண்டம் 8 அடுக்கு மாளிகைனாக்கா என்ஜான் விடப்படாருனார். ஸோ அதை ஒத்துக்கிட்டேன். இது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா ஒத்துக்க போகிறாங்க. அதனால் கேட்ட உடனே இந்த மாதிரி அவலமெல்லாம் வரா பாட்டு எழுதுங்கன்னாரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் அதிலேருந்து ரொம்ப திருத்திக்கிட்டார் சார். அப்படி ஒரு அருமையான பாடல் இது. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ. பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. பொன்னும் பொருளும் வந்து மொழி சொல்லுமா, ஒரு பூவைக்கு மாலையிடும் மனம் வருமா. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா. எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. கேஜே மகாதேவன் அவர்கள் ஒரு படம் எடுத்தார், ஹலோ மிஸ்டர் ஜமீன்தார்னு. அதில் வர்ற பாட்டு பற்றி தான் சொல்கிறேன். இருந்தாலும் அதில் ஒரு முக்கியமான விஷயம், இப்போ அது உண்மையை தெரிஞ்சுக்கணும், என்ன அனுபவிச்சோங்கிறத சொல்கிறேன். படத்தில் 5 பாட்டு தான் முதல்ல பிளான் பண்ணியிருந்தாங்க. 5 பாட்டு எடுத்துட்டோம். ரீரிகார்டிங்காக படம் பார்த்துட்ருக்கேன் நான். பாட்டெலாம் நல்லா வந்திருக்கான், நானும் வரேன். நான் கவிஞர் வந்து உட்காந்துட்டாரு, படம் பார்த்துட்ருக்காரு. ஸோ ரொம்ப அருமையாக வந்திருக்கு, இன்னொரு பாட்டுக்கு சான்ஸ் இருக்கே இந்த சீக்வன்ஸில் போடுவோமா அப்படின்னு கேட்டார். கேஜே மகன் போட்டுங்களேன், போடலாமே அப்படின்னு சொல்லிட்டார். கரும்பு தண்ண கூலியா போட்டுக்கலான்ட்டார். பாட்டு எழுத உட்கார்ந்தோம். காதல் ராதா கண்மணி ராதா நிம்மதியாக தூங்கு. நான் நைஸாக கவிஞர்கிட்ட சொன்னேன், கவிஞரே இந்த தூங்கு மட்டும் மாற்றிருங்களேன். ஏன்டா அது கொஞ்சம் அவச்சொல்லாக இருக்குது, நான் எழுதுகிறேன் நீ பாடுற, உனக்கெல்லாம் சென்டிமெண்ட் இருக்கலாம், எனக்கெல்லாம் கிடையாது, பேசாமல் பாடு,
புதுசாக சொல்லியிருக்கேன், அறிவு கட்டவனே இது ஏன்டா வேணாங்கிற அப்படின்னாரு. நான் சொல்கிறேன் கேளுங்க, அப்புறம் உங்கள் இஷ்டம் பாடிடுவேன். சார் சொன்ன மாதிரியே ஒரு வாரத்தில் ரீரிகார்டிங் முடித்து ஒரு கோர்ட்டு சீன் எடுத்து படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு 10 நாள் ஆகுமா 15 நாள் கூட ஆக வேண்டிய படம். இந்த பாட்டு ரெக்கார்ட் பண்ணதுக்கப்புறம் ஒரு 2 வருஷம் அந்த கம்பெனி மூடி இழுத்து போய் கேஸு அந்த படம் ரிலீஸ் ஆகாமல். அப்போ சொன்னேன் நான் கவிஞர்கிட்ட, ஐயா உன் நாக்கில் சரஸ்வதி இருக்குது, நல்ல விஷயங்களே சொல்லு மக்களுக்கு. இந்த அவலம் வர மாதிரி சொன்னால் நானும் 2000 தடவை ரெக்கார்ட் ஆகிறதுக்கு முன்னால் பாடணும், அவங்களும் ஒரு 1000 தடவை பாடணும், கேட்குறவங்க காதும் இருக்குது. அதனால் இருக்குது. ஏன் சொல்ல வரேன்னாக்கா, எப்பொழுதும் பாட்டு எழுதும்போது மக்களுக்கு போய் சேரும்போது அமங்கல பாடல்கள் கூட மங்களம் வர்ற மாதிரி எழுதணும்னு அன்றைக்கி நான் தெரிஞ்சுக்கிட்டேன். 8 அடுக்கு மாளிகையில் ஏற்றி வைத்த என் கணவன் சொன்னார். என்ன எல்ஐசி பில்டிங் ஆனேன்னு கேட்டேன். அட முண்டம், 8 அடுக்கு மாடினாக்கா என்ஜான் விடப்படாருனாரு. ஸோ அதை ஒத்துக்கிட்டேன். இது கேட்டு புரிஞ்சுக்கிட்டு எல்லாருமா ஒத்துக்கவும் வராங்க. அதனால் கேட்ட உடனே இந்த மாதிரி அவலமெல்லாம் வரா பாட்டு எழுதுங்கன்னாரு. அந்த அனுபவத்தை வச்சுட்டு அவர் அதிலேருந்து ரொம்ப திருத்திக்கிட்டார் சார். அப்படி ஒரு அருமையான பாடல் இது. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. அனைத்து வளர்ப்பவளும் தாயல்லவோ, அணைப்பில் அடங்குவதும் அவள் அல்லவோ. கவிஞர் பாடுவதும் கலைஞர் நாடுவதும் இளைஞர் தேடுவதும் பெண் அல்லவோ. பெண் இயற்கையின் சீதன பரிசல்லவோ. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இன்று தேடி வரும் நாளை ஓடிவிடும் செல்வம் சிரித்தபடி அமுதிடுமா. எந்த செல்வமும் பெண்மையின் சுகம் தருமா. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே. இளமை போலும் இருக்கும், இனிமை சுவை இருக்கும், இயற்கை மனம் இருக்கும் பருவத்திலே. பெண் இல்லாமல் சுகமில்லை உலகத்திலே.
நந்தவனத்தில் வேலை என்னவோ வேலை என்னவோ. பள்ளி செல்லும் பாவையரை பார்த்து போகவா, பள்ளி செல்லும் பாவையரை பார்த்து போகவா, இந்த பருவம் தந்த காதலுக்கு வாழ்த்து கூறவா, வெள்ளி நிலா வரவுக்காக கட்டியும் கூறவா, வெள்ளி நிலா வரவுக்காக கட்டியும் கூறவா, இல்லை விடியும் வரை இங்கே தங்கி களை போறவா. தங்கத்தேரு வந்திருக்கும் மாலை அன்னமே, இந்த மங்கை இருக்கும் நந்தவனத்தில் வேலை என்னவோ வேலை என்னவோ. கோமள நுண்ணிடை குங்குமச்சவிதழ் கொஞ்சம் கருவிழி சித்திரமாய், தாமரை சீரடி நோகும் என்றஞ்சிய தப்பி தப்பி மிக பத்திரமாய் மெல்ல மெல்ல நடந்து மணவரை அடைந்து, மெல்ல மெல்ல நடந்து மணவரை அடைந்து, நான் மாலையிடுவதென்னால் என்று தெரிந்து கொள்ள வந்தாயா, தெரிந்து கொள்ள வந்தாயா. தங்கத்தேரு வந்திருக்கும் மாலை அன்னமே, இந்த மங்கை இருக்கும் நந்தவனத்தில் வேலை என்னவோ வேலை என்னவோ. பிறந்த வீட்டின் பெருமை காக்கும் பெண்ணாகுவேன், பிறந்த வீட்டின் பெருமை காக்கும் பெண்ணாகுவேன், ஒரு நாள் புகுந்த வீட்டை பாதுகாக்கும் கண்ணாகுவேன். என்னை மணந்தவரின் சேவையிலே தாயாகுவேன், என்னை மணந்தவரின் சேவையிலே தாயாகுவேன், அவர் மார்பினிலே தவழும் போது சேயாகுவேன். தங்கத்தேரு வந்திருக்கும் மாலை அன்னமே, இந்த மங்கை இருக்கும் நந்தவனத்தில் வேலை என்னவோ வேலை என்னவோ. அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாளா, அதுக்குத்தானே காத்திருந்தேன் இந்நாளா. அழகு சிலையே அமுத கலையே முன்னாலே, மெழுகு போலே உருகி நின்றேன் தன்னாலே. உலகினிலே ஒரு புதுமை, இது உனக்கென பிறந்திட பதுமை, பழகிவிட்டால் இதன் மகிமை, உயிர் பசியும் கெடுக்காத இளமை. இனி பழகிவிட்டால் இதன் மகிமை, உயிர் பசியும் கெடுக்காத இளமை. இன்பம் தரும் கண்ணாளா, அதுக்குத்தானே காத்திருந்தேன் இந்நாளா. அழகு சிலையே அமுத கலையே உன்னாலே, மெழுகு போலே உருகி நின்றேன் தன்னாலே. நீ கனிந்த காதலின் விருந்து, அது கவலை தீர்த்திடும் மருந்து. ஒன்று கலந்து கொஞ்ச காலம் இருந்து, நீ காதல் வாழ்விலே இணைந்து. ஒன்று கலந்து கொஞ்ச காலம் இருந்து,
மெய் காதல் வாழ்விலே இணைந்து இன்பம் பெற முன்னாலே மெழுகு போலே உருகி நின்றேன் கண்ணாலே. அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாளா, அதுக்குத்தானே காத்திருந்தேன் இந்நாளா. நிகரில்லா பருவதாகம் தனிய நீந்துவோம் இன்பலோகம். இனி இணையில்லாத சுகயோகம் இது தானே வாழ்வின் அனுராகம். இனி இணையில்லாத சுகயோகம் இது தானே வாழ்வின் அனுராகம். துன்பம் தரும் முன்னாலே மெழுகு போலே உருகி நின்றேன் கண்ணாலே. அமிர்த யோகம் வெள்ளிக்கிழமை கண்ணாளா, அதுக்குத்தானே காத்திருந்தேன் இந்நாளா. லா லா லா
ஏற்பாயு நீயே முன் போலே சுழல் போல துயர் சூழ்ந்த போதும் கிழல் போல உன்னை நாடுவேனே அதன் வாழ்வில் நானே கனியாத காயாகி போனேன் என் காதல் இன்ப ஓடம் கரை சேர போகும் நேரம் விதியான பேய்காற்றினாலே வீணானதையோ இந்நாளே காதல் வாழ்வில் நானே கனியாத காயாகி நீராக உடல் வெந்த போதும் நினைவால் என் உயிர் வாழும் நாளும் நீராக உடல் வெந்த போதும் நினைவால் என் உயிர் வாழும் நாளும் வேறாக நாம் வாழ்ந்த போதும் விலகாது நம் ஜீவன் வாழ்வில் நானே கனியாத காயாகி போனேன் காதல் வாழ்வில் நானே சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் வனத்துக்கு அழகு பசுமை வார்த்தைக்கு அழகு இனிமை குளத்துக்கு அழகு தாமரை நம் முகத்துக்கு அழகு புன்னகை சிரிக்க தெரிந்தால் போதும் இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு இரவும் பகலும் உண்டு வாழ்வில் இளமையும் முதுமையும் உண்டு உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு உறவும் பகையும் உண்டு எனும் உண்மையை நெஞ்சில் கொண்டு சிரிக்க தெரிந்தால் போதும் துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும் சிரிக்க தெரிந்தால் போதும் உறவை வளர்ப்பது அன்பு மன நிறைவை தருவது பண்பு பொறுமையை அளிப்பது சிரிப்பு இதை புரிந்தவர் அடைவது களிப்பு சிரிக்க தெரிந்தால் போதும் மனிதன் மாறுவதில்லை அவன் மாறிடல் மனிதனை இல்லை மனிதன் மாறுவதில்லை அவன் மாறிடல் மனிதனை இல்லை வந்திடும் அவனால் சொல்லை நீ சிந்தித்து பாரியம் சொல்லை வந்திடும் அவனால் சொல்லை நீ சிந்தித்து பாரியம் சொல்லை
சிரிக்க தெரிந்தால் போதும், துயர் நெருங்காது நம்மை ஒரு போதும், சிரிக்க தெரிந்தால் போதும்.